ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா அப்படின்னு ஒரு பாட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாடியிருக்காரு. கானா பாட்டு. கானா அப்படின்னும் போது எப்படின்னா, அது ஒரு அடிப்படையான ஒரு கலைஞனுக்குள்ள வரக்கூடிய ஒரு கலை. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் கானாலாம் பாடிட முடியாது. வரிகளை எடுத்து பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் எடுத்து பயன்படுத்துறது, டியூன் எடுத்து பயன்படுத்துறது எல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. தெரிஞ்சே செஞ்சுருக்காங்க. முழுக்க கென்னுக்கு இப்போ வந்து பாசிட்டிவிட்டி. இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் சின்ன பையனா இருக்கான். அவனுடைய வைத்தறிச்சல் அது சும்மா விடாது. வேற ஒருத்தர் பாடி அது எழுதின வரிகளை, அந்த வரிகளை 10 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியால இருக்கு. அதை எடுத்து கென் கருணாஸ் பயன்படுத்தியிருக்காருன்னும் போது அவருக்கான அடையாளம் கிடையாது இல்ல. அவருக்கான அடையாளம் போய் சேருதா? சேரல. வித்லவ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா ஒரிஜினல் சாங்கே பயன்படுத்திருக்காங்க. ஒரிஜினல் சாங்கை பயன்படுத்தும் போது தினேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உரிய அடையாளம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சு போயிருக்கு. ஆதாரங்களோட தான் ஒரு பையன் வந்து கேட்கிறார். அந்த பையனுடைய வழிகள் கருணாஸ்க்கு தெரியும். ஏன்னா கருணாஸ் வந்து கானா கலைஞனா இருந்தவர். என்ன ஏதுன்னு கேட்டு நியாயமா அந்த பையனுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிடலாம்ல. இப்போ வந்து அந்த ஒரிஜினல் கலைஞனுக்கு, அந்த ஒரிஜினல் படைப்பாளிக்கு நியாயம் வந்து கிடைக்கணும். அதான் உண்மை, அதான் நியாயமும் கூட. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சமீபத்துல கானா தினேஷ் அப்படின்றவர் கென் கருணாஸ் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பாட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாடியிருந்தேன், ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷான். அந்த பாட்டை கென் கருணாஸ் அவருடைய யூத் அப்படின்ற படத்துல வச்சிருக்காரு. முக்கியமா அவர் அந்த பாட்டை வச்சது கூட பிரச்சனை கிடையாது, அந்த பாட்டை அவரே பாடி இருக்காரு. எங்களை மாதிரியான ஒரு கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த அங்கீகாரம் கிடைக்காம இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கென் கருணாஸ் வந்து அவன் கருணாஸோட அப்பா வந்து ஒரு பொலிட்டீஷியனா இருக்காரு. எனக்கு நான் இதை எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. அவங்க ஏதாவது த்ரெட் கொடுப்பாங்களான்னு ஒரு பயமா இருக்கு. ஒரு நாள் நான் கடந்து போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கடந்து போக வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த ஓவரால் கேஸ் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கானா தினேஷ் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா அப்படின்னு ஒரு பாட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாடியிருக்காரு. கானா பாட்டு. கானா அப்படின்னும் போது எப்படின்னா, அது ஒரு அடிப்படையான ஒரு கலைஞனுக்குள்ள வரக்கூடிய ஒரு கலை. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் கானாலாம் பாடிட முடியாது. அந்த கலைஞர்கள் அவங்க வந்து எப்படின்னா ஒரு கானா பாட்டு பாடி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அரும்பாடுபடுறாங்க. உண்மையாலுமே அப்படி தான் இருக்காங்க. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பின்னடைவில் இருக்காங்க. மூட்டை தூக்கி பல வேலைகள் செஞ்சு, ஹோட்டலில் சர்வராக வேலை செஞ்சு அதெல்லாம் காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாடி ஒரு கேஸ்ட் வெளியிடுறாங்க. அதாவது ஒரு பாட்டு கேஸ்ட் வெளியிடுறதுக்கு ₹1,00,000 வேணும்னு வச்சுங்களேன். அந்த ₹1,00,000 அவங்க கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் அவங்களுடைய உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி கஷ்டம். கானா பாடல்கள் எப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த நார்த் மெட்ராஸ்லாம் ஒரு சாவு வீட்டில் பாடுவாங்க. இந்த மாதிரி கானா பாடல்கள்லாம் பாடுவாங்க. அதுக்கு காசு கொடுப்பாங்க. அது ஒரு சின்ன வருமானம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வருமானங்களில் சின்ன ஆசைகளுக்காண்டி பண்ணுற விஷயங்கள் தான் இந்த கானா பாடல்கள்லாம். கானா கலைஞர்கள் அது ஒரு மாதிரி அது நேசிப்பாங்க, அந்த கலையை நேசிப்பாங்க. எப்போ தூங்கும்போது, சாப்பிடும்போது, எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த கலையை நேசிக்கிறதுனால அந்த பாடல்கள் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேருந்து வரும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினேஷ், கானா தினேஷ்ங்கிற இந்த பையன், அவருமே சின்ன பையனாக தான் இருக்கார். அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை பாடி ஒரு கேசட் போட்டிருக்கேன், ஒரு ஆல்பமாக போட்டிருக்கேன். என்னுடைய பாட்டை அந்த பாட்டை பாடினது அவர், அந்த பாட்டை எழுதுனது அவர், வரிகளும் அவரோட தான். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே அந்த வரிகளையுமே எடுத்து, அதே வரிகளை எடுத்து வேற ஒருத்தர் பாடி அந்த படத்தில், யூத் படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. கென் கருணாஸ் வந்து அதில் நடித்து ஆடி இருக்கிறாரு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. நியாயமாக வந்து அப்படி செஞ்சிருக்கக்கூடாது. அது ஒரு கானா கலைஞனுடைய ஒரு பாடல். அது அவருடைய வாழ்க்கை, அவருடைய சந்தோஷம், அவருடைய துக்கம் எல்லாம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அப்படின்னும் போது அதை போற போக்கில் வந்து முழுக்க எடுத்து பயன்படுத்துறது, வரிகளை எடுத்து பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் எடுத்து பயன்படுத்துறது, டியூன் எடுத்து பயன்படுத்துறது எல்லாம் ரொம்ப தப்பு. தெரிஞ்சே செஞ்சிருக்காங்க. இது வந்து தெரிஞ்சுதான் செஞ்சிருப்பாங்க. தெரிஞ்சு செஞ்சிருப்பாங்கன்னு எப்படி சொல்றேன்னா, ஒரு பாட்டை அப்படியே எடுக்கிறீங்க. அப்போ அது ஒரு பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதானே அந்த பாட்டை அப்படியே எடுத்திருக்கீங்க. வரியிலிருந்து எதையுமே மாத்தாம எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்க. அப்படின்னும் போது அந்த கலைஞன் அவருடைய வழியை வந்து வெளிப்படுத்திருக்காரு. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த யூத் படம் இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. யூத் படம் சூப்பரா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 நாள்ல எனக்கு தெரிஞ்சு 29 கோடி ரூபா வேர்ல்டு வைடு வந்து கலெக்ஷன் பண்ணி, ஒரு சாதாரண படம் 4 கோடியில் எடுத்த படம் 29 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னும் வந்து வர வாரங்கள்ல நிறைய கலெக்ட் பண்ணுங்கிறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்டு, டிஜிட்டல் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸு, அதுக்கப்புறம்
அப்புறம் அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ், இன்னும் நிறைய இருக்கு சினிமாவில். அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 4 கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா வசூல் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய வருமானத்தையும் அவ்வளோ பெரிய உச்சத்தையும் அவ்வளோ பெரிய புகழையும் அந்த படம் வந்து கென்னுக்கு கொடுத்துருக்கு. கென் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. டைரக்ஷன் அப்படின்னா ஒரு 24 வயசு பையன், அவருடைய அனுபவம் அவ்வளோ மெச்சூர்டாக அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நானே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கென்னெல்லாம் பற்றி கென் கருணாஸ் எல்லாம் பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இன்னைக்கு பாசிட்டிவிட்டி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கென் அப்பா சூப்பராக பண்ணிட்டாரு, பிரமாதமாக பண்ணிட்டாரு, தமிழ் ஒரு ஸ்டாராக வந்துட்டாரு, தமிழ் சினிமாவில் ஒரு குட்டி தனுஷ் மாதிரி நடிக்கிறாரு. இன்னைக்கு அடுத்த பிரதீப் ரங்கநாதனா வந்து கென் வந்துட்டார். இப்படிலாம் இன்னைக்கு வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. வசூல் குமியுதுங்க. வசூல் என்ன கோடிகளில் கொட்டுதுங்க. உங்களுக்கு தலைக்கு மேலே அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கு காசு. அந்த அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய வெற்றியும் உயரத்தையும் புகழையும் தேடி கொடுத்துருக்கு. அடுத்தடுத்த படங்கள் வந்து கென்னுக்கு கமிட் ஆயிருக்கு. பெரிய சம்பளத்துக்கு கென்னுக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் டைரக்ட் பண்ணி நடிச்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்துச்சோ ஒரு பெரிய புகழ், அந்த மாதிரி ஒரு புகழ் வந்திருக்கு. எல்லாம் பாசிட்டிவிட்டி. முழுக்க கென்னுக்கு இப்போ வந்து பாசிட்டிவிட்டி, கென்னை சுற்றி வந்து பாசிட்டிவிட்டி. அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் சின்ன பையனாக இருக்கான். அவனுடைய வயிற்றுச்சல் அது சும்மா விடாது, அது தப்பு. அந்த பையனுடைய படைப்பு முழுக்க அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு, அவருடைய கற்பனை, அவருடைய சிந்தனை எல்லாத்தையும் முழுக்க அப்படியே எடுத்து பயன்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அது வந்து ஏற்க முடியாத செயலாக தான் நான் பார்க்குறேன் சார். ஆனால் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, வித் லவ் அப்படின்ற படம் வருது சார். அதில் அபிஷன் ஜீவித் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதுல ஒரு சீன்ல இந்த ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிஷா அப்படின்ற சாங் வருது. அந்த சாங் ஒரு 2 லைன் வரும். ஆனா ஒரிஜினல் சாங் என்னவோ அதே சாங் தான் வரும். ஆனா கென்னோடைய படத்துல வந்து கென் அந்த பாட்டை பாடி இருக்கு. இப்ப நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, அந்த வித் லவ் அப்படின்ற படத்துல அந்த பாட்டு வரும்போது தினேஷுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த படத்துல இந்த பாட்டு வரும்போது மட்டும் ஏன் இந்த கேள்வி வருது, ஏன் அவருக்கு பிரச்சனையா மாறுது? 2வது கேள்வி என்னன்னா, கென் இன்னைக்கு ஒரு ஸ்டாரா மாறுறாரு, ஒரு பெரிய இடத்துக்கு போறாரு அப்படின்ற ஒரு உறுத்தல் ஒரு சில பேருக்கு வெறுப்பா கூட இருக்கலாம். எப்படிப்பா ஒரே படத்துல இவ்வளவு பெரிய இடத்துக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புளால ரெடி பண்ணவர் தான் இந்த தினேஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் சோசியல் மீடியால இதை பத்தின ஒரு டாக்கம் இருக்கு. மிக முக்கியமா என்ன சொல்றாங்க, கருணாஸ் சார் ஒரு எம்எல்ஏவா இருக்காரு, ஒரு பெரிய இடத்துல இருக்காரு, அவரை காலி பண்ணணும் ஒரு டீம் பயங்கர கோபமா இருக்காங்க. அவங்க பையன் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரானே, அது நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக இந்த தினேஷ் இப்படி அனுப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல நீங்க சொல்ற இந்த கானா தினேஷ்ங்கிற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பாடலை பாடி அது வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால இருக்கா இல்லையா? இருக்கு சார், இருக்குல்ல. ப்ரூஃப் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது செட்டப் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. அந்த படம் நீங்க சொன்னீங்கல்ல வித் லவ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா தினேஷே பாடின பாட்டை தான் பயன்படுத்தி ஒரிஜினல் சாங்கே பயன்படுத்திருக்காங்க. ஒரிஜினல் சாங்கை பயன்படுத்தும் போது அந்த யார் பாடினாரோ அந்த கானா சிங்கருக்கு தினேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உரிய அடையாளம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சு போயிருது. தினேஷ் பாடின பாட்டுப்பா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதுல அந்த ஹீரோ அபிஷந்த் ஜீவன் பாடின பாட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உரிய அங்கீகாரம் கிடைச்சு போகுது. நியாயமா அந்த கானா பாடகர் தினேஷை கூப்பிட்டு சம்மதம் பெற்றிருந்தாங்களா இல்ல வந்து பணம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல, அந்த தகவல் இல்லை. இருந்தாலும் அந்த பையனையே வந்து இப்போ அந்த படத்துல அந்த பாட்டுல பயன்படுத்தி இருக்கும் போது, அவருடைய வாய்ஸே அந்த படத்துல பயன்படுத்தி இருக்கும் போது அவருக்கு பணம் போய் சேராட்டாலும் உரிய அங்கீகாரம் போய் சேருதா இல்லையா? யாரா இருந்தாலும் பார்க்கும்போது எப்பா நம்ம பாட்டு பயன்படுத்திருக்காங்க, இவ்வளவு பெரிய படத்துல இவ்வளோ பேர் வந்து நம்மளுடைய பாட்டை பார்க்குறாங்க, சினிமால பயன்படுத்திருக்காங்க, அந்த சந்தோஷம் அந்த பெருமை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பணத்தை விட ஒரு கலைஞனுக்கு வந்து அங்கீகாரம் ரொம்ப முக்கியம் நினைப்பான். அந்த மாதிரி வந்து அந்த அங்கீகாரம் அந்த படத்துல அவர் கிடைக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கென் கருணாஸே வந்து அந்த பாடலை பாடி இருக்கிறாரு, அந்த வரிகளையும் பயன்படுத்தி இருக்கிறாரு. வேற ஒருத்தர் பாடி அது எழுதின அந்த வரிகளை 10 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியால இருக்கு, அதை எடுத்து கென் கருணாஸ் பயன்படுத்தி இருக்காருன்னும் போது அவருக்கான அடையாளம் கிடையாது இல்ல. அவருக்கான அடையாளம் போய் சேரல. நாளைக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாட்டு நீங்க சொன்ன மாதிரி ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா அப்படிங்கிற பாட்டு எங்கேயோ ஒளிபரப்பாகுதுன்னு வச்சுங்களேன், கென் பாடின பாட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த தினேஷ் பாடின பாட்டு, கானா தினேஷ் பாடின பாட்டு அது மறைக்கப்பட்டுரும், காலத்தால் அது வந்து அழிக்கப்பட்டுரும். உண்மையா ஒரு சினிமா கலைஞனுக்கு இருக்கிற புகழ் இருக்கு பார்த்தீங்களா, அது பெருசு. இப்ப சினிமா நடிகரா இவ்வளவு பெரிய புகழையும் உச்சத்தையும் வந்து கென் அடைஞ்சிருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா புகழ் வெளிச்சம் அவர் மேல இருக்கு. ஆனா அந்த கானா கலைஞர்கள் மேல எதுவுமே இல்லை, இருட்டு தான் இருக்கு. அப்படின்னும் போது அவங்க வெளிச்சத்துக்கு வரமாட்டாங்க. அவங்களுடைய திறமை, அவங்களுடைய படைப்பு, அவங்களுடைய உழைப்பு எல்லாமே வேற ஒருத்தரோட இது நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்களே அப்படி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரிதல் இல்லாம போயிடும்.
அது ஒருத்தருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அங்கீகாரம் சரியா கொடுக்கப்பட்டிருக்கணும். அதாவது இந்த 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 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது இந்த 2 வரியோ 4 வரியோ 7 வரியோ அந்த பாடலுடைய வரிகளை பயன்படுத்தியிருக்காங்க, டியூனை பயன்படுத்தியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்கன்னும் போது அது அதையுடைய ஒரிஜினல் படைப்பாளி, உண்மையான படைப்பாளி அவரை கூப்பிட்டு, சின்ன விஷயம் கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி உங்களுடைய படைப்பை வந்து நாங்கள் பயன்படுத்த போகிறோம், அந்த பாட்டை நாங்கள் வந்து மறுபடியும் ரீமிக்ஸில் போட்டுக்க போகிறோம், நீங்கள் வந்து ஓகேவான்னு கேட்டிருக்கலாம், சம்மதத்தை வாங்கியிருக்கலாம், அதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருக்கலாம், அதுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் சொல்லியிருந்தால் அது நடந்திருக்குது. இதில் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. கென் இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணி சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டாராக வந்துட்டார். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கென்னை யாராலையும் அழிக்க முடியாது. கென்னை அதாவது ஒருத்தன் வளர்ந்து வரான்னு வச்சுக்கோங்களேன், அவனை யாராலையும் அழிக்க முடியாது. நீங்கள் நினைச்சாலும் அழிக்க முடியாது, நான் நினைச்சாலும் முடியாது. உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் அது இறைவன் கொடுக்கறது, எனக்கு கிடைக்கிற விஷயங்கள் அது எனக்கு இறைவன் கொடுக்கறது. உங்களுக்கு ஒன்று கிடைக்காதுன்னு இருந்தால் கிடைக்காது, எனக்கு ஒன்று கிடைக்காதுன்னு இருந்தால் கிடைக்காது. இதுதான் வந்து இயற்கை, இதுதான் தியரி. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் பெருசாக வளர்ந்து வரான், காழ்ப்புணர்ச்சியில் அவனை அழிச்சிடலாம், கீழே கொண்டு வந்துடலாம், அதெல்லாம் முடியவே முடியாது. அந்த கோணத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கவும் வேண்டாம். ஏன்னா இது நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்கள் ஆதாரங்களோடு தான் ஒரு பையன் வந்து கேட்குறாரு. அவருடைய குமுறல், அவருடைய வேதனை. அவர் சரி தம்பி நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி இருக்கும்போது அந்த பையனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு நியாயமாக அந்த பையனுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிடலாம்ல, கொடுக்க வேண்டிய கிரெடிட்டு, கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டு எழுதி வாங்கிடலாம்ல. இதெல்லாம் எப்படின்னா இந்த கானா கலைஞன் அந்த பையன் இருக்கான்ல, அந்த தினேஷ், அந்த பையனுடைய வழிகள் கருணாஸ்க்கு தெரியும். ஏன்னா கருணாஸ் வந்து கானா கலைஞனாக இருந்தவர். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாவில் மற்ற கச்சேரிகளில் பாடி மேஸ்ட்ரோன்னு ஒரு இசைக்குழு வச்சு ஒரு படியாக மேலே வந்தவர் தான் வந்து கருணாஸ் வந்து திடீர்னு வந்தவர் இல்லை, வானத்திலேருந்து குதிச்சவர் இல்லை. அதனால் ஒரு கானா கலைஞன், அந்த கானா கலைஞனுடைய உணர்வுகள், அந்த கானா கலைஞனுடைய வறுமை, அந்த கானா கலைஞனுடைய சோகம், அந்த கானா கலைஞனுடைய வேதனைகள் எல்லாமே வந்து கருணாஸ்க்கு தெரியும். கருணாஸ் அதை கடந்து தானே வந்திருக்காரு, அவருமே ஒரு கானா கலைஞர் தானே. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம், இது வந்து கென் அவர் சின்ன பையன் 2 வரி தான் அப்படின்னும் போது ஏதோ அந்த படத்தில் வித் லவ்ல இருக்கு, அதனால நம்மளும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாரான்னு தெரியல. அதுல வந்து அது ரியலா பார்த்தீங்கன்னா அந்த தினேஷோட தான் பயன்படுத்திருக்காங்க. இங்க வந்து இவர் பாடி இவர் ஆடி இருக்காருன்னும் போது அது சர்ச்சையா மாறிடுச்சு. இப்போ வந்து அந்த ஒரிஜினல் கலைஞனுக்கு, அந்த ஒரிஜினல் படைப்பாளிக்கு நியாயம் வந்து கிடைக்கணும். அதான் உண்மை, அதான் நியாயமும் கூட. ஏன்னா அவன் தான் வந்து அதுக்கான உரியவன், அந்த உரியவனுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். அப்படி இருக்கும்போது இது வந்து கென் பயன்படுத்தியிருக்காரு. கென் சின்ன பையன், அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் ஏதோ புது தயாரிப்பாளர், அவரும் சின்ன பையன்றாங்க. ஸோ இப்படி ஒரு சர்ச்சை இன்னைக்கு கிளம்பியிருக்கு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கென்னை சுற்றி ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி, இன்னைக்கு ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி, பயங்கரமான ஒரு உயரத்துக்கு வந்து கென் போயிருக்கிறாரு. சினிமா உலகமே வியந்து பார்க்குறாங்க. ஒரு சாதாரண பையன், அப்படி இப்படின்னு இருந்த பையன், ஒரு அசூரன்லாம் நடிச்சிட்டு இருந்த பையன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவாய் டைரக்டராக இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் யாராவது ஒருத்தவங்க எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது, திடீர்னு வருவாங்க, டக்குன்னு வருவாங்க. அதுதான் சினிமா. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன்லாம் நீங்கள் எடுத்துக்கங்களேன், அவர்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தார், திடீர்னு இன்னைக்கு வந்து நம்பிக்கை நட்சத்திரமா இல்லையா? அந்த மாதிரி கென் வந்து வந்திருக்காரு. ஒரு குட்டி தனுஷ் மாதிரி அவ்வளோ பெரிய பேர் புகழோட இன்னைக்கு வந்து கென் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் அதை நெகட்டிவாக மாறிடக்கூடாது கென்னுக்கு. கருணாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொன்ன மாதிரி வந்து கொலை மிரட்டல் வந்துருமோ, அரசியல்வாதியோ அப்படியெல்லாம் பயப்பட தேவையே கிடையாது. எளிய மனிதர் தான் கருணாஸ், எல்லாரோடையும் பழகக்கூடியவர் தான், எல்லாரோடையும் இயல்பா வந்து பேசி. நானும் கருணாஸ் சார்கிட்ட பேசியிருக்கேன், அவ்வளோ ஸ்வீட்டா பேசுவாரு, எல்லாரும் அந்த அளவுக்கு மரியாதை தருவாரு. எனக்குமே பர்சனலா தெரியும், ஒரு நல்ல மனிதர் தான், இயல்பா பேசக்கூடியவர் தான், நல்ல மனிதர் தான். தவறான வைப்ரேஷன்ஸ் அவர்கிட்ட கிடையாது, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கருணாஸ்ட கிடையாது. அப்படின்னும் போது இங்க இந்த சர்ச்சையை பொறுத்த வரைக்கும் சீனியர் யார் அப்படின்னா கருணாஸ் தான். கருணாஸோடைய பையன் அதை பயன்படுத்திட்டாருன்னும் போது இன்னைக்கு சர்ச்சை வந்துருச்சுன்னும் போது கருணாஸே இதை வந்து கூப்பிட்டு, அந்த பையனையும் கூப்பிட்டு, இந்த இவருடைய பையன் கென்னையும் உட்கார வச்சு, தயாரிப்பாளரையும் உட்கார வச்சு, இன்னைக்கு கோடிகளில் பணம் வந்திருக்கு. ஒரு சின்ன தொகையை எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்து உரிய அங்கீகாரத்தையும் கொடுத்து மரியாதையும் கொடுத்தாருன்னா ஒன்றும் இல்லை, படத்தில் கூட பேர் போட வேணாம், கென் அந்த பையனை உட்காந்துக்கிட்டு, அந்த தயாரிப்பாளரும் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த பாடலை பயன்படுத்தியிருக்கிறோம், இந்த பாடல் ஒரிஜினல் பாடல் வந்து இந்த கானா தினேஷோடது அப்படின்னு ஒரே ஒரு பேட்டி கொடுத்தா போதும், அந்த பையனுக்கு அந்த அங்கீகாரமும் மரியாதையும் கிடைச்சி போயிடும், அது உலக அளவில் வந்து தெரிஞ்சு போயிடும். அப்படின்னும் போது கருணாஸ் தான் இதில் தலையிட்டு பண்ணணும். கருணாஸை பொறுத்த வரைக்கும் தம்பி ரொம்ப நல்ல மனுஷன். நீங்கள் வந்து நிஜமாவே பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் உடைய ஒரு கலையை நேசிக்கக்கூடிய, சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் கருணாஸ். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நந்தா படத்தில் வந்து லொடுக்கு பாண்டின்னு ஒரு
கேரக்டர் நடிச்சார். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் வந்து கருணாஸ் வந்து பிரபலமான ஒரு நடிகராக அடுத்தடுத்து காமெடிகள் நடிச்சாரு. அப்புறம் வந்து திண்டுக்கல் சாரதி அது இதுன்னு படத்தில் நடிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு கருணாஸ் வந்தார். இன்னைக்கு வந்து அரசியல்லையும் வந்து எம்எல்ஏவாகி மறுபடியும் வந்து கருணாஸ்க்கு இப்போ டிஎம்கேல ஒரு சீட்டு கொடுக்க போறதா சொல்றாங்க. ஸோ மறுபடியும் வந்து கருணாஸ் இடம் கொடுத்தா நிச்சயமா ஜெயிப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு கருணாஸ் மேல நம்பிக்கை இருக்கு, ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது காரணம் என்ன, நல்ல ஒரு மனிதரா கருணாஸ் வந்து காட்சியளிக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த லொடுக்கு பாண்டி நடிச்சார் இல்லையா, அந்த காலகட்டத்திலே வடபழனியில பாத்தீங்கன்னா லொடுக்கு பாண்டி மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் வந்து கருணாஸ் வச்சிருந்தார். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நானே அந்த மெஸ்ஸில் வந்து சாப்பிட்ருக்கேன். லொடுக்கு பாண்டி மெஸ்ஸுன்னு வடபழனியில் ஏவிஎம் ஸ்டுடியோ கொஞ்சம் முன்னாடி, அதாவது அந்த இங்கே முருகன் கோயிலேருந்து ஒரு சிக்னல் கிராஸ் பண்ணோன்னு ரைட் சைடில் இருக்கும் அந்த ஹோட்டல். ஒரு மெஸ்ஸுன்னு வச்சுருந்தாரு. அது மெஸ்ஸு வச்சு சம்பாதிச்சது பெரிய விஷயம் கிடையாது, அதை நான் இங்கே சொல்ல வரல. அதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இப்போ சாதாரணமாக போகிறவங்க அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா 100 ரூபா பில் அப்படின்னா, சினிமா சம்மந்தப்பட்டவங்க, அதாவது சினிமாவில் உள்ள உதவி இயக்குனர்கள், லைட் மேனு, ப்ரொடக்ஷன் பாய், அதே மாதிரி மேக்கப் அசிஸ்டண்ட்டு, யாராக இருந்தாலும் சரி, அவங்க போய் சாப்பிட்டு சினிமாக்காரவங்க நாங்கன்னு சொன்னாலே போதும், அதில் பாதி விலை தான். 100 ரூபா சாதாரணமாக வெளியிலேருந்து வரவங்க சாப்பிட்றாங்க, சினிமா சம்மந்தம் இல்லாதவங்க அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன், 100 ரூபா அப்படின்னா பாதி விலை 50 ரூபா வாங்கிட்டு சோறு போட்டு அனுப்புவார். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே இல்லைன்னா அதெல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. வெறும் காசாக மட்டும், வெறும் வருமானமாக மட்டும், வெறும் பிஸ்னஸாக மட்டும் பார்த்துருந்தா அதெல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அந்த காலத்திலேயே வந்து அந்த ஆரம்ப காலம் இதெல்லாம் லொடுக்கு பாண்டி கேரக்டர் நடித்து அடுத்தடுத்த காமெடி படங்கள் அப்போ தான் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த காலத்தில் இப்படி ஒரு எண்ணங்கள் வந்து கருணாஸ்க்கு இருந்திருக்கு. மற்றவர்களுக்கு ஏதாவது நம்ம பிரயோஜனப்படுற மாதிரி செய்யணும்னு நினச்சிருந்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நல்ல உள்ளமாக தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சாயத்தை அவர் கூப்பிட்டு இதை சரி பண்ணணும். இந்த பையன் சின்ன பையன், அவர் தன் பையன் கென் எப்படியோ சின்ன பையனோ அதே மாதிரி அந்த பையனும் ஒரு 27-5 வயசு இருக்குமான்னு எனக்கு தெரில, சின்ன பையனாக தான் இருக்காரு. அவர் பேட்டி நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவரையும் கூப்பிட்டு அரவணைச்சு அவருக்கு தேவையானதை கொடுத்து இதை சரி பண்ணணும், நேர் பண்ணணும். இன்னைக்கு எல்லா விதத்துலையும் பாசிட்டிவிட்டி இருக்குது கென்னை சுற்றி. அதை வந்து நெகட்டிவிட்டியாக மாற்றிடக்கூடாது, பல பேர் பேசி தூத்துற மாதிரி ஆக்கிடக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் சரி, நியாய தர்மம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் கட்டுப்படணும். அப்படின்னா கட்டுப்படுவீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு நியாயம் கொடுக்கணுங்கிறது தான் ஒன்று. சரி, இப்போ நம்ம பேசின மாதிரி இதுக்கு முன்னாடி வேற எப்பயாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? அதுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா? நிறைய படத்தில் நடந்திருக்கு தம்பி. முருகதாஸ் படத்தில் எல்லா படத்துலையும் இதே பஞ்சாயத்து தான். ரமணா படத்தில் பஞ்சாயத்து, சர்க்கார் படத்தில் பஞ்சாயத்து, எல்லா படத்துலையும் பஞ்சாயத்து தான். கடைசி நேரத்தில் அந்த எழுத்தாளர் வந்து கோர்ட்டுக்கு போய் என்னோட கதைன்னு சொல்லி போராடி காசை கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க. இது வழக்கமாக நடந்து தான் இருக்குது. சங்கரே பார்த்தீங்கன்னா வந்து 2.2ல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கதை சர்ச்சையில் சிக்கினார். அது ஜூகிபா அப்படின்னு ஒரு கதை சர்ச்சையில் சிக்கினார். அவருடைய வழக்கு கூட இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கதை திருட்டு, அப்புறம் வந்து கலை திருட்டு, அந்த படைப்பு திருட்டுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்ஸ்பிரேஷனாக வந்து நீங்கள் வந்து சில விஷயங்களை எடுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் படைப்பை மொத்தமாகவே நீங்கள் திருடுறது, முழுசாகவே ஒரு படைப்பை வந்து திருடுறதுங்கிறது வந்து எந்த விதத்துலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள். இப்போ நீங்கள் இளையராஜாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நாட்டுப்புற பாடல்களை வந்து இளையராஜா வந்து பல படங்களில் பயன்படுத்தியிருக்காரு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா கரகாட்டக்காரனில் மாங்குயிலே பூங்குயிலே அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல்கள் தான். கிட்டத்தட்ட அதுலேருந்து அந்த சாயல்லேருந்து எடுத்து தான் வந்து இளையராஜா பயன்படுத்தியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மேடைகளில் இந்த இந்த நாட்டுப்புறத்துலேருந்து பாட்டிலேருந்து நான் இதை எடுத்தேன்னு இளையராஜாவே வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஒரு பாட்டு இல்லைன்னா ஒரு டியூனு அதில் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த படைப்பாளி அப்படின்னும் போது அந்த படைப்பாளிக்கான உரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கின் படம் சித்திரம் பேசுது ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது லோகநாதன் பாடியிருப்பார், கானா லோகநாதன். அவரே கூப்பிட்டு வந்து பாட வச்சு அவரையே அதில் நடிக்க வச்சு அது அந்த அங்கீகாரம், அது விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இந்த கலைஞன் அதை தான் எதிர்பார்ப்பான். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நல்ல கலைஞன்ட்டையும் போனீங்கன்னா பணம் தேவைதான், ஆனால் பணத்தை மீறி அந்த சந்தோஷம், அதாவது அவங்களுக்கு கொடுக்குற அந்த பெருமையான ஒரு மரியாதை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து கலைஞன் எதிர்பார்ப்பான். இந்த மாதிரி நிறையா அதை ஒரு படைப்பாளி அவருடைய படைப்பை பயன்படுத்தினா கண்டிப்பாக அதுக்கான கூலியை அவங்களுக்கு கொடுத்துடணும். ஒருத்தன் மூட்டை தூக்குறவன் 100 மூட்டை இறக்கி வச்சதுக்கப்புறம் அவனோட கூலியை கொடுத்துடணும். அவன் வேர்வை வந்து துடைக்கிறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கூலியை கொடுத்துடணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து நம்ம பாலிவுட்டில் ஒரு நடிகர் இருக்கார், அம்ரீஷ் பூரி அப்படின்னு, ரொம்ப பாப்புலரான நடிகர். இது வந்து ஹாலிவுட்டில் ஒரு படத்தில் அவரோட ஃபோட்டோவை பயன்படுத்துகிறாங்க. ஏன் ஃபோட்டோவை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு இந்திய வம்சாவளி குடும்பம் அப்படின்னு காட்டுறாங்க ஒரு வீடை.
அப்படி இருக்கும்போது அந்த இதில் வந்து அவரோட ஃபோட்டோ பயன்படுத்துகிறாங்க. எந்த ஃப்ரேம் நீங்கள் வச்சிங்கனாலும் அந்த அமரீஷ் புரியோட ஃபோட்டோ பெருசாக இருக்கும். நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் அமரீஷ் புரியோட ஃபோட்டோ பெருசாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அந்த ஹாலிவுட் நிறுவனம் சர்ப்ரைஸாக வந்து நேராக இந்தியாவுக்கு வந்து அமரீஷ் புரியை பார்த்து இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோவை நாங்கள் இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கிறோம், அதுக்கு சன்மானமாக $8000 உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் அவங்க எது கொடுத்தாங்க, அந்த ஃபோட்டோவை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவரே சொல்லியிருக்காரு, என்ன சார் ஒரு ஃபோட்டோ தானே பயன்படுத்தியிருக்கீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை உங்கள் ஃபோட்டோ பயன்படுத்தியிருக்கிறோம், நீங்கள் அதில் எங்களுக்கு பயன்பட்டுருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அதனுடைய சன்மானத்தை அதனுடைய கூலியை உங்களுக்கு கொடுத்துடணும், அதான் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு ஹாலிவுட் நிறுவனத்தில் அவருக்கு தெரியவா போது இப்படி ஒரு படத்தில் வந்து ஃபோட்டோ பயன்படுத்தியிருக்காங்கன்னு, அது அப்படியே கடந்து போயிடும். ஆனால் தெரிஞ்சாலும் சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு. ஆனால் அதுக்கான கூலியை கொடுத்துருக்காங்க பாருங்க, $8000 கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. இது அந்த கலைஞனுக்கு அந்த பணம் பெருசா தெரிஞ்சிருக்காது, அது நம்மளை மரியாதை பண்றாங்க, நமக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் பெருசா தெரிஞ்சிருக்கும். அதனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் அவங்க அந்த அங்கீகாரத்துக்கு தான் ரொம்ப போராடுவாங்க. ரெண்டாவது தான் பணம் அப்படின்னும் போது அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு யாரா இருந்தாலும் கொடுக்கணுங்கிறது தான் நியாயம். சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும், நிறைய இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜாக இருக்கட்டும், அதை தாண்டி தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.